வெல்கம் டு மை சேனல் குக் வித் த்ரைவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோட குடல் சூப்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸு. நம்ம வயிற்றில் உள்ள புண்ணு வெந்து போனதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸு. இதுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சோம்பு போட்டு நல்லா வெடித்து வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி சிகப்பு நிறத்துக்கு வந்தோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நாங்கள் அம்மிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த அம்மிக்கல் எடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி நல்லா அந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் வந்து பச்சை மிளகா சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம குடல் அலசி வச்சுருக்கதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். நம்ம சோம்புத்தூள் ஜீரகத்தூள் இல்லைன்னா சோம்பும் ஜீரகமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். டேஸ்டியான சூப்பு ரெடி.